சிவகுமார் அவர்கள் ஃபேமிலி பற்றி நமக்கு தெரியும். இல்லை அவங்க மேலேயோ இல்லை சூர்யா அவர்கள் மேலேயோ கார்த்தி அவர்கள் மேலேயோ எந்த மாதிரியான ஒரு கிசுகிசுப்பும் நம்ம பார்த்ததும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இப்போது ஜோதிகா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏன் சிவகுமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி கண்டிக்க கூடாதா, அவர் எப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலியில வந்திருக்காரு, ஊருக்கு தான் உபதேசமா பலதரப்பட்ட விமர்சனங்கள் இன்னுமே ஓடிட்டு தான் சார் இருக்கு. ஆனா அவங்க நடிகையா தானே சார் பார்க்கப்படுவாங்க. எப்படி இருந்தாலும் சினிமாங்கிறது என்ன கிளாமர் தானே. நீங்க சினிமாவில் பார்க்கறத விட அவங்கள பற்றி கிசி எது வருதான்னு தான் ரசிகன் நோண்டுறான். அப்படி பழக்கமாகி போச்சு. அது யார் கவலைப்படணும்னா சூர்யா கவலைப்படணும், இல்லை சூர்யாவுடைய 2 குழந்தைங்க கவலைப்படணும். அதே அவங்களே அதை பற்றி கவலைப்படலை. ரசிகர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அக்கா நக்மா பல கிசு வந்திருக்கு, பல விமர்சனம் வந்திருக்கு, சொல்ல முடியாத விமர்சனம்லாம் இருக்கு. யார் மேலே? நக்மா மேலே. பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அப்போ அவங்க வாழ்க்கையை மிக எளிதாக எடுத்துக்கொள்வது தான் விரும்புவாங்களே தவிர டி நகர் வீட்டிலேயே இருக்கணுங்கிறதெல்லாம் அவர்களுக்கு பெரிய நிர்பந்தமான கட்டுப்பாடெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து விஜய் அவர்களை மீட் பண்ணிங்களா? இந்த கட்சி பேர் சொன்னதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டால், நான் ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன்னு. இது ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம். அரசியலும் சினிமாவும் தமிழ்நாட்டில் பிரிக்கப்பட முடியாது. சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணம்னு அதே போல தான் சினிமாவும் அரசியலும் பிரிக்கப்பட முடியாது. அண்ணாவுக்கு எம்ஜிஆர் தேவை, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தேவை, விஜய்க்கு கீர்த்தி சுரேஷ் தேவை. இது என்னமா? இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் திரிஷாவோட கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டியில் முடிச்சாருன்னா 234 சீட்டும் விஜய் தான். எல்லா கட்சியும் கழிச்சிட்டு போக வேண்டியதுதான். உண்மையாகவே சினிமாவில் பார்க்குற மக்கள் கீர்த்தி சுரேஷையும் திரிஷாவையும் விஜயும் ஒன்றா பார்த்தா, குஷி ஆனந்த் பாண்டிச்சேரிகள் 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு டூர் அடித்தாங்கன்னா அவர் அங்கே முதலமைச்சர், இவர் இங்கே முதலமைச்சர். அடுத்த இளைய தலைமுறைக்கு அரசியலே போய் சேரல. சினிமா தான் போயிட்டுருக்கு, ஆன்மீகம் தான் போயிட்டுருக்கு, அரசியலே போய் சேரல. அப்போ அரசியல் போகலைன்னா சினிமா போச்சுன்னா விஜய் வருவதற்கு, கீர்த்தி சுரேஷ் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. விஜய் வந்தே ஆகணும்ல, பெரிய அவனை புரட்சியெல்லாம் பண்ணலை. விஜய் வந்தே ஆகலாம், இல்லை ஒத்த காலில் நிற்கல. இப்போ விஜய் வந்தாங்கன்னு தெருப்பூரா தீய வச்செல்லாம் எரியலை. ஒரு சினிமாக்காரையும் அவ்வளோதான். ஆதரவை விட எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. காமராஜர், கக்கனு, ரெட்டமலை சீனிவாஸ் இருந்த அரசியலை நீ என்ன கேரவன் வேனில் உட்காந்து அரசியல் பண்ண முடியுமா? இப்படி நிறைய பேர் கேட்காம உள்ளத்தில் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து தமிழ் சினிமா வந்து நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது. இன்னுமே நிறைய படங்கள் வரணும், ஆனால் படங்கள் அவ்வளோவா வெளிவரல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிற இந்த டைமில் வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன உங்களுக்கு அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க வந்து, நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா, நீங்கள் விஜய் அவர்களோட அரசியலுக்கு நீங்கள் போவீங்களான்னு. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்மார்ட்டான பதில் தான் சார் சொன்னாங்க. எனக்கு தெரியல, அப்போ நான் வந்து ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய் சேர்ந்துறேன், நீங்கள் அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே, நீங்கள் கேட்பீங்க, காலம் வரும்போது பார்த்துக்கலான்ற மாதிரி ரொம்ப அழகாக அதை கடந்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து பேசப்படுறது என்னென்னா, அவங்க வந்து இந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க, இந்த கட்சியில் சேர போகிறாங்கன்னு. அது வந்து இப்போ என்னென்னா, அவங்க ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தர் கேட்டதுக்கு, நீங்கள் வந்து விஜய் அவர்களை மீட் பண்ணிங்களா, இந்த கட்சி பேர் சொன்னதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டால், நான் ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன்னு. இது ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம். அது ஏன் சார் இவ்வளோ சீரியஸாக அப்படின்னு, ஒரு நடிகை அப்படின்றதுனால இது இப்படி பார்க்கப்படுதா சார்? சினிமா என்பது அரசியலும் சினிமாவும் தமிழ்நாட்டில் பிரிக்கப்பட முடியாது. சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணம்னு நீங்கள் பல திருவிளையாடல் படத்தில் தான் வசனம் வரும். தருமி சிவபெருமான்கிட்ட கிராஸ் செக் பண்ணுவார். அதே போல தான் சினிமாவும் அரசியலும் பிரிக்கப்பட முடியாது. நீங்கள்
அண்ணாதுரை முதலமைச்சரானதுக்கு காரணம் எம்ஜிஆர். அண்ணாதுரை அறிவை சொல்லிக் கொடுக்கல, அரசியலை சொல்லிக் கொடுக்கல. தம்பி உன் தங்க முகத்தை காமி, அந்த மேக்கப் போட்ட மூஞ்சியை காமி. இப்போ விஜய்க்கு யார் தேவை? அண்ணாவுக்கு எம்ஜிஆர் தேவை, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தேவை, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா தேவை, விஜய்க்கு கீர்த்தி சுரேஷ் தேவை. இது என்ன என்னம்மா? சாதாரணமாக கீர்த்தி சுரேஷ் அவங்க பேசுனது நானே ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்க போய் நீங்கள் என்ன சார் வேற ஒன்றெல்லாம் டாபிக் எடுத்துகிட்டு வரீங்க? ஏமா இது அரசியல் தானம்மா இது? விஜய் இப்ப நீங்க எப்படி தெரியுமா பேசுறீங்க? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதே வந்து கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா போல நடிகைகளை வச்சுதான் இவர் கட்சி ஆரம்பிக்கிற. எம்ஜிஆர் ஆசியன் கேம்ஸ் நடந்து டெல்லியில், அப்போ எம்ஜிஆர் ஆசியன் கேம்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜானகி, இந்த பக்கம் ஜெயலலிதா. டெல்லியில் இருக்கிற எம்பியில் யாரும் கேட்குறாங்க, 2 பேருமே மனைவி துணைவி, கட்சி பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர். டெல்லியிலலாம் பேசுனாங்க. இந்த 3 பேரும் கூலிங் கிளாஸ், யாரை பார்க்கணும்னு தெரியாமல் இருக்கிறது. இது இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தாருன்னா விஜய் நடுவில் உட்காந்துருப்பார். இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் த்ரிஷா. மக்கள் கூட்டம் எத்தனை கூட்டம் வரும் தெரியுமா? ஓட்டாக மாறும் தெரியுமா? இப்படி ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணம் போகட்டும். இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷ், இந்த பக்கம் த்ரிஷாவோட கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடி பூண்டியில் முடித்தாருன்னா 234 சீட்டும் விஜய் தான். எல்லா கட்சியும் கழிச்சிட்டு போக வேண்டியது தான். இல்லைம்மா, இப்போது உண்மையாகவே சினிமாவில் பார்க்குற மக்கள் கீர்த்தி சுரேஷையும் த்ரிஷாவையும் விஜயும் ஒன்றா பார்த்தா சந்தோஷப்படுவாங்க சார். ஓட்டு போட்டுருவாங்க. அது கண்டிப்பாக ஓட்டாக மாறிடும். இதுதான் யாருடைய ஆசைன்னா புஷி ஆனந்தோடைய ஆசை. தமிழ்நாட்டுக்கு விஜய் முதலமைச்சர் ஆகிட்டு பாண்டிச்சேரி அவர் இந்த அம்மா. ஏன்னா அது வந்து ஒரு 10 லட்சம் 12 லட்சம் பேர் தான் மக்கள். ஒரு 2 நாளில் டூர் அடித்து முடிச்சிடலாம். இதுதான் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடி பூண்டிக்கு வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். புஷி ஆனந்த் பாண்டிச்சேரிக்கு 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு டூர் அடித்தானா அவர் அங்கே முதலமைச்சர், இவர் இங்கே முதலமைச்சர். இதெல்லாம் நடக்கும். எனக்கு என்னமோ பெரிய த்ரிஷா தான் ஜெயலலிதா, இன்னொரு கீர்த்தி சுரேஷ் தான் ஜானகி. ஏன் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கலையா சார்? என்னம்மா இது நடந்ததா இல்லையா? எம்ஜிஆரும் கருப்பு கண்ணாடி, ஜெயலலிதாவும் கருப்பு கண்ணாடி, ஜானகியும் கருப்பு கண்ணாடி, இவங்க விஜயும் கருப்பு கண்ணாடி, த்ரிஷாவும் கருப்பு கண்ணாடி, கீர்த்தி சுரேஷும் கருப்பு கண்ணாடி. எம்ஜிஆரோட ஃபேன்ஸ் அவங்க கிட்ட நிஜமா சொல்றேன், உங்க கண்டிப்பா உங்களை கோச்சிப்பாங்க. யாரை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றீங்க அப்படின்ட்டு. ஏன்னா செல்லூர் ராஜு அவர்கள் ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே கோச்சிப்பாங்க. இல்லை சினிமாக்காரனுக்கு பூராம காட்ஃபாதர் எம்ஜிஆர் தான். யாருக்கு? ஆமாம், என்டிஆரே இவரை பார்த்தானே சினிமாக்கே வந்தார். எங்க ஆந்திரா என்டிஆர் 84ல் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே எம்ஜிஆர் தானே ரோல் மாடலு. அமெரிக்காவில் ஒரு நடிகர் அதிபர் ஆனார். எம்ஜிஆர் ஆனதுக்கு பின்னாடி தான் அமெரிக்காவிலே காப்பி அடித்து ஆனார். அதனால் எம்ஜிஆரை வந்து விஜயாக இருக்கட்டும், விஜயகாந்த் என்ன சொன்னார்? கருப்பு எம்ஜிஆர் சொன்னாரா இல்லையா? எல்லாம் அங்கிருந்து ஆரம்பிக்கும். இவர் சொன்னார், நான் சின்ன எம்ஜிஆர், மஞ்சள் எம்ஜிஆர், பச்சை எம்ஜிஆர். யார் வந்தாலும் எம்ஜிஆர் சொல்லாமல் அரசியலில் பண்ண முடியாது. அதுக்கு அவர் ஒரு வழிகாட்டி. 2வது ஒரு மனிதாபிமானி, ஒரு மனிதாபிமானி. அதனால் அவரை பார்த்து தான் இந்த சினிமா ஆட்கள் பூராமல் எம்ஜிஆருடைய வழியில் நிற்பேன். இப்போ நீங்கள் காங்கிரஸ்காரன் பூரா காமராஜர் வழியில் நிற்போன்னு சொல்கிறான். அதே போல் தான் சினிமாக்காரன் பூராமல் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க. அதனால் விஜய் ஃபார்முலா எம்ஜிஆர் ஃபார்முலா தான். எம்ஜிஆரோடு இணைத்து ஒரு எம்ஜிஆர் தான். பச்சை எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், எப்படி ஒரே எம்ஜிஆர் தான். ராமாவரத்தோடது எம்ஜிஆர். அந்த ஆள் பல சொத்துக்களை சம்பாதிச்சார், பல லட்சம் நண்பர்களை சம்பாதிச்சார், பல கோடி வாக்குகளை சம்பாதிச்சார். இப்போ அங்கே லைட்டு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. எங்கே? ராமாவரம் தோட்டம். இதெல்லாம் வேதனை. ஏன் நீங்கள் ஜெயலலிதா அதை விட எம்ஜிஆருடைய வாரிசு தான். கொடநாடு, தமிழ்நாடு, சிறுதாவூர், ஹைதராபாத் தோட்டம்லாம் கிடக்குது. இப்போ அந்த அம்மாவுக்கு ஆளே இல்லை, கேட்குறக்கு வாரிசே இல்லை. இதுதான் இவர்களுடைய அரசியல். இப்போது இந்த அரசியலை தான் ரோல் மாடலாக காமிக்க வேண்டியது இருக்குது விஜய்க்கு. இப்போ மாநாடு நடத்துறதுக்கு இடமே கிடைக்கல. இடமே கொடுக்கலாம். ஆமாம், இடம் கொடுத்தா போய் மிரட்டிடுறாங்க. நேரு ஆளை வச்சு மிரட்டிடுறாராம். இப்போ அதை விஜய் சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் கீர்த்தி சுரேஷ் எம்எல்ஏ ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கீர்த்தி சுரேஷ்
ஏன்னா சரோஜா தேவியை நீங்கள் குண்ட்ராவை பார்க்க எம்ஜிஆர் போகிறாரு. திடீர்னு பழைய கதாநாயகி இப்போ ஞாபகம் வந்துருச்சு. சரோஜா எப்படி இருக்குன்னு அந்த அம்மா கன்னடத்து பைங்கிலி அந்த அம்மாவுக்கு பேர். அங்கே போகிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கு? அண்ணா போர் அடிக்குதுண்ணா. எம்ஜிஆர் சொன்னாராம், போர் அடிக்குதா, உன்னை எம்பி ஆக்கிறேன், டெல்லிக்கு போய் சுற்றி பாரு. உன்னைய எம்பி ஆக்கிறேன், டெல்லிக்கு போய் சுற்றி பாரு. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்காண்ணா, யானை அனுப்பு டெல்லியில் போனால் டெல்லி எம்பி குவார்ட்டர்ஸே பல ஏக்கராவில் இருக்கும், பிரம்மாண்டம். டெல்லி வந்து பழைய சுல்தான்களுடைய கோட்டை, டெல்லியை ஆண்ட செங்கோட்டை. இப்படி தான். அப்போது இதே போன்று கீர்த்தி சுரேஷும் நாளைக்கு வரலாம், விஜயும் வரலாம். தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அடுத்த இளைய தலைமுறைக்கு அரசியலே போய் சேரல. சினிமா தான் போயிட்டுருக்கு, சினிமா தான் போயிட்டுருக்கு, ஆன்மீகம் தான் போயிட்டுருக்கு, அரசியலே போய் சேரல. அப்போ அரசியல் போகலைன்னா, சினிமா போச்சுன்னா விஜய் வருவதற்கு, கீர்த்தி சுரேஷ் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் இதை ரஜினி தான் ஒருக்கா சொன்னார், ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் காப்பாற்ற முடியாதுன்னாரு. நான் சொல்லி இப்போ ஆண்டவனே, அதுக்கு ஆண்டவனை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. சார், இப்போ ரஜினி அவர்கள் வந்து அவர் கட்சிக்கு ஆரம்பித்து இல்லை நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வரவே முடியல, இல்லை அவர் வந்து வெளில வந்துட்டார். அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து அப்படியே அவருக்கும் அந்த மாதிரி தான் ஆகும், அவர் சும்மா வருவார் ஆனால் அவரால் நிலைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது சார். ஆனால் இவர் 234 தொகுதிகள்லையும் வந்து ஆளுகளை நியமித்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு சார். ஒரு நடிகராக உள்ளே வரணும், அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லை சார், அதுக்கு ஏன் சார் இவ்வளோ எதிர்ப்பு வருது? இல்லைம்மா, அரசியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு விஷயம் அல்ல. அரசியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு விஷயம் இல்லை. நீங்கள் இந்த தலைவெல்லாம் உருவாவதற்கு ஒரு அரை நூற்றாண்டு ஆயிருக்கு. யார் நீங்கள்? ஒரு திருமாவளவன், நீங்கள் ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க திமுக அதிமுக 2 பேரும் பார்த்து ஜர்க்காகிறான். திருச்சியில் கூட்டமாக, சேலத்தில் கூட்டமானா, திருச்சியில் ஆயா கூட்டம்னு அவனே ஒத்துக்கிறான். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? அரை நூற்றாண்டு ஆயிருக்கு. எத்தனை நூற்றாண்டு? அரை நூற்றாண்டு. எத்தனை உசுறு போச்சு, எத்தனை பெண்கள் தாலி அறுத்தாங்க, எத்தனை பேரை அடித்தான், உதைச்சான், தலைகளை கட்டி தொங்க விட்டான். இத்தனை போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு தலைவன் உருவாகிறான். இதுதான் வரலாறு. நீங்கள் கேரவனில் வேலையெல்லாம் தலைவன் உருவாக முடியாது. நீங்கள் 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவனெல்லாம் அடித்தட்டு மக்கள்கிட்ட அவனுடைய பிரச்சனை என்ன அது தெரியாது. மேபி அவர் இன்னும் இப்போ தானே சார் ஸ்டார்ட் பண்ண. இல்லைம்மா, ஆமாம், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, நீங்கள் திமுக ஆட்சிக்கு 67 ஆட்சிக்கு வருது. 67 ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தைய 49 கட்சி ஆரம்பித்தாங்க. ஏறக்குறைய 18 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வர்றதுக்கு. யாருக்கு? திமுகவுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு 18 வருடம். எங்கே? பெரியார்கிட்டருந்து வந்து, பெரியார் 1935 கட்சி ஆரம்பித்தார். 15 வருஷம் ஆச்சு. ஆக 30 வருஷம் ஆச்சு அண்ணாவுக்கு ஆட்சி பிடிக்கிறது. எத்தனை வருஷம்? அண்ணாவுடைய தம்பிகள் பூரா பச்சை தண்ணியை கூட குடிக்காமல் 3 மணி நேரம் பேசுவான். பச்சை தண்ணி கூட குடிக்காமல் மைக்கை அப்படியே முழுங்கிடுவான். மைக்கை கடிச்சு மென்று முழுங்கி அப்புறம் போகும்போது எடுத்து கொடுத்துட்டு போவான். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? சரி, 30 வருஷம் ஆயிருக்கு. இப்போ விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உடனே ஆட்சி பிடிச்சிட முடியுமா? நீங்கள் வரலாறை பார்க்கணும். வரலாறு என்பது கடினமானது. மேபி அப்போ இருக்கிற அரசியலுக்கும் இப்போ எப்பவுமே அதுதான் அரசியல். எப்பவுமே. ஆமாம், இப்படியே விஜய் வந்தே ஆகணும்ல, பெரிய அவனை புரட்சியெல்லாம் பண்ணலை. விஜய் வந்தே ஆகலாம், இல்லை ஒத்த காலில் நிற்கலை. விஜய் வந்தாங்கன்னு தெரு பூரா தீய வச்செல்லாம் எரியலை. ஒரு சினிமாக்காரையும் அவ்வளோதான். ஆதரவை விட எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. விஜய்க்கு ஆதரவு இளைஞர்களை விட விஜய் அரசியலுக்கே வரக்கூடாது. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? இப்படி கேட்குற ஆட்கள் எத்தனை சதவீதம் இருக்கான்? நீங்கள் 30% ஓட்டே போடலை. இந்த ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு இல்லை, ஜனநாயகத்தை பாதுகாக்கிறவன் மேலே வெறுப்பு. 50% விஜயை உன் வேலையை பார்த்துட்டு போயா, அரசியல் நீயெல்லாம் வராத. காமராஜரும் கக்கனு ரெட்டமலை சீனிவாசன் இருந்த அரசியலை நீ என்ன கேரவன் வேனில் உட்காந்துட்டு அரசியல் பண்ண முடியுமா? இப்படி நிறைய பேர் கேட்காம உள்ளத்தில் ஒழிச்சு வச்சுட்ருக்கான். நீங்கள் சும்மா ரசிகர் பண்ணுறோம், விஜய் ரசிகர் பண்ணுறோம், அஜித் ரசிகர் பண்ணுறோம், கருணாஸ் ரசிகர் பண்ணுறோம், தவக்கடை ரசிகர் பண்ணுறோம், குஷ்புக்கு கோயில் கட்ட ரசிகர் பண்ணுற மாதிரி இல்லை அரசியல் இல்லை.
அரசியலில் ஒரு அடி எடுத்து வச்சா 3 அடி பின்னாடி போகும். ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டசபையில் என்ன நடந்தது? ஜெயலலிதாவுக்கு முடியை பிடிச்சி இழுத்து, கும்மாங்குத்து குத்தி, சட்டையை பிடிச்சி, ஜாக்கெட்டை பிடிச்சி, சீலையை கிழிச்சு, என்ன நடந்தது? அந்த அம்மா ஐயோடு அழுதுட்டு போச்சு. எம்ஜிஆர் இதே மாதிரி அழுதுட்டு போயிருக்காரு. எங்கே? அதே சட்டசபையில். இப்படி பல பேருக்கு பல உடம்புல புண்கள் ஓட வந்தது தான் அரசியல். அவர் அதெல்லாம் தெரியாம அதுதான் விஷயம். அதெல்லாம் தெரியாது. புசி ஆனந்தும் கூட இருக்காரு, அவருக்கு அனுபவம் இருக்குல்ல சார்? அந்த புசி ஆனந்த் முதல்ல நேரம் திண்டிவனம் நேரம் போய் இப்போ பாண்டிச்சேரி கிராஸாக போயிடுவார். ஈஸியாக கூட போக மாட்டாங்க, கல்லவுட்டு அடிப்பானு. அரசியல் அப்படி இல்லை. நீங்கள் உன்னுடைய கொள்கை என்ன? இந்திய தேசியமா இல்லை திராவிட தேசியமா தமிழ் தேசியம்? ஒன்று எதுனே உனக்கே தெரியலையே. உனக்கு தெரிஞ்சால் தான் நீ 1 கோடி பேர் ரீச் ஆகணும். சிவகுமார் அவர்கள் ஃபேமிலி பற்றி நமக்கு தெரியும். இல்லை அவங்க மேலேயோ இல்லை சூர்யா அவர்கள் மேலேயோ கார்த்தி அவர்கள் மேலேயோ எந்த மாதிரியான ஒரு கிசுகிசுப்போ நம்ம பார்த்ததும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இப்போது கங்குவா ரிலீஸ் வரப்போகுது. இப்போ அது நடுவில் வந்து ஜோதிகா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் போனது, அதுவும் மும்பையில், அது எந்த அளவுக்கு பேசப்படுது? நீங்களே கூட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமர்சனம் வச்சுருக்கீங்க சார். இதனால் படம் வரப்போகுது, இந்த டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்படுது, இதுவே வந்து ஒரு படத்துக்கான ப்ரமோஷன். ஏன் சிவகுமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி கண்டிக்க கூடாதா? அவர் எப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலியில வந்திருக்காரு, ஊருக்கு தான் உபதேசமாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் இன்னுமே ஓடிட்டு தான் சார் இருக்கு. ஏன் சார் அந்த மாதிரியான ஒரு விஷயம்? சரி, ஒரு நடிகை அவங்க வந்து ரோல் மாடலாக இருக்கணும், அதையும் தாண்டி அவங்க இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது தவறு தான், அது யாருமே என்கரேஜ் பண்ணல. ஆனால் அவங்க நடிகையாக தானே சார் பார்க்கப்படுவாங்க எப்படி இருந்தாலும். அப்படி போடுறது வந்து தப்பு கருத்துன்னு சொல்கிறதுக்கு விமர்சனங்கள் நம்ம யாருன்ற மாதிரி இப்போ பார்க்கப்படுது இல்லை சார்? அது எந்த அளவுக்கு சார் அது உண்மை? இல்லை, ஜோதிகாவை பொறுத்தவரை அந்த அம்மா சிவகுமார் குடும்பத்திற்கு கடுகளவும் குறைவில்லாத மருமக தான். ஏன்னா இந்த அம்மா ஒரு தஞ்சாவூர் போது ஒரு ஷூட்டிங் போன பிறகு மருத்துவமனையை பார்க்குது. மருத்துவமனையில் நாய் படுத்து கிடக்கு, கர்ப்பிணி பெண்ணு அங்கே படுத்து கிடக்கிறான். தஞ்சை மருத்துவமனை இவ்வளவு அவலமாக இருக்கும்போது இந்த ராஜராஜ கோயில் நமக்கு பெருமை தேவையான அந்த அம்மா ஒரு செய்தியை சொல்லிச்சு, பத்திக்குச்சு. ஆமாம், தமிழ்நாடு முழுக்க பத்திக்குச்சு. உண்மையான நியாயமான கோபம் அது, அந்த அம்மாவுடைய கோபம். நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மும்பையில், அவங்க அப்பா ஒரு பெரிய தயாரிப்பாளர், வசதி படைத்த குடும்பத்திலேருந்து அந்த அம்மா வருது. வந்த பிறகும் மேட்டுக்குடி மனநிலை இல்லாமல் அந்த அம்மா அந்த மருத்துவமனை பார்த்தோம் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் ராஜராஜ சோழன் பெருமையை நமக்கு முக்கியம் இல்லை, இந்த நாய் படுத்து கிடக்க, கர்ப்பிணி பெண் பக்கத்தில் படுத்து கிடக்கா, இதை நம்ம பார்க்கணும். இதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அந்த ஃபிலிம்பேர் சினிமா நிகழ்ச்சியில் நீங்கள் புடவையை போத்திட்டு போனால் இந்த அம்மா ரிட்டையர் ஆகிடுச்சுன்னு முடிவு பண்ணிடுவோம். சினிமாங்கிறது என்ன, கிளாமர் தானே. நீங்கள் சினிமாவில் பார்க்குறத விட அவங்கள பற்றி கிசி எது வருதான்னு தான் ரசிகன் நோண்டுறான். அப்படி பழக்கமாகி போச்சு. அப்போது அந்த அம்மா அந்த ஃபிலிம்பேர் விருதில் அந்த உடை அணிந்து கொண்டு போனது அவங்களுக்கு விருப்பமான விஷயம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது யார் கவலைப்படணும்னா சூர்யா கவலைப்படணும், இல்லை சூர்யாவுடைய 2 குழந்தைங்க கவலைப்படணும். அதே அவங்களே அதை பற்றி கவலைப்படலை. ரசிகர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நாள் வரைக்கும் அந்த அம்மா மேலே ஏதாவது கிசு ஏதாவது வந்திருக்கா? ஒன்று அவங்க அக்கா நக்மா பல கிசு வந்திருக்கு, பல விமர்சனம் வந்திருக்கு, சொல்ல முடியாத விமர்சனம்லாம் இருக்குது. யார் மேலே? நக்மா மேலே. ஆமாம். அப்போது ஜோதிகா மேலே அது போன்ற எந்த விமர்சனமும் இல்லை. சிவகுமார் குடும்பத்துக்கு அடக்கமான மாட்டுப்பொன் ஜோதிகா. அதில் அந்த அம்மா 2 குழந்தைகளும் தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகு தான் மும்பை போகுது. ஏன் மும்பை போனால் அந்த குழந்தைக்கு படிப்பு, எதிர்காலம் அப்படியே விரும்புத போகுது. பல கோடி ரூபாய் இருக்குது, பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அப்போ அவங்க வாழ்க்கையை மிக எளிதாக எடுத்துக்கொள்வது தான் விரும்புவாங்களே தவிர, கட்டுப்பாடாக நீங்கள் சென்னை டி நகர் வீட்டிலே இருக்கணுங்கிறதெல்லாம் அவர்களுக்கு பெரிய நிர்பந்தமான கட்டுப்பாடெல்லாம் இல்லை. இப்போது திரை விமர்சனம் என்பது
திரைக்கலைஞர்களை சுற்றி விமர்சனம் பண்ணுவது தான் திரை விமர்சனம். இதே தான் ஸ்டைலு. யார் காலத்துலேருந்து வருது? வாலா அதாவது எம்ஜி வல்லபன் காலத்தில், ஃபிலிமாலயா காலத்திலிருந்து நீங்கள் கொலை செய்யப்பட்ட இந்த சினிமா பேர் மறந்து போச்சு. அதாவது ஆரம்ப காலத்தில் இவரெல்லாம் ஜெயிலில் இருந்தார், என்எஸ் கிருஷ்ணன்லாம் ஜெயிலில் இருந்தார். ஜோதிகா உடைய ஃபிலிம்பேர் விருதில் அந்த அம்மா உடையை பற்றி நவீன காலத்தில் விமர்சிக்கிற இந்த விமர்சனத்திற்கு முன்பு, நீங்கள் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு லட்சுமிகாந்தன் என்ற ஒரு சினிமா விமர்சகர், பத்திரிகையாளர், அந்த காலத்தில் அச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியா, பிரிண்ட் மீடியா, அப்போலாம் சாணி கலர் தான் வரும், கலர் கூட வராது. ஆனால் ஒட்டுமொத்த திரை உலகமே லட்சுமிகாந்தனை பார்த்தா நடுங்கும். அவ்வளோ பெரிய ஜாம்பவான். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் என்எஸ் கிருஷ்ணன் உட்பட, பாகவதர் உட்பட அத்தனை பேர் ஜெயிலில் போய் அவங்க சேப்டரே முடிஞ்சு போச்சு. அப்போது சினிமாவை பொறுத்தவரை அவன் திரையில் பார்ப்பதை விட திரை மறைவில் பார்ப்பதான் விரும்புகிறான். திரையில் பார்ப்பதை விட பர்சனல் லைஃப். அப்போது ஜோதிகா மீது அதே பிரச்சனை தான். ஜோதிகாவுக்கு ஏதாவது கிசு இருக்குமா? ஏன்னா கிசு இல்லாதவர்கள் மீது கிசை தெரிந்து கொள்வதா ரசிகன் விரும்புகிறான். இதுதான் இப்போ ஜோதிகா மீது எந்த கிசு இல்லை. எந்த பத்திரிகையாளர் சிவகுமார் உண்மையாகவே தன்னுடைய தாய் தந்தை திருமணம் செய்த ஒரு கிராமத்து பண்ணையார் குடும்பத்து பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய நடிகைகளாக இருந்தாங்க, உச்ச நடிகைகள். அந்த காலத்தில் பிளைமவுத்து, காண்டஸா, இப்படி பல கார் வச்சது நடிகைகள்லாம் சிவகுமாருடைய நேர்மைக்காக விரும்பினாங்க. அவர் கிராமத்தில் அப்பா அம்மா சினிமா வாடகையே இல்லாமல் கல்யாணம் பண்ணார். அதே போல் தான் யாருக்கு சூர்யாவுக்கும் திருமணம் பண்ணணும் விரும்பினார். அவர் ஜோதிகாவை அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவின்ட்டார். அவர் விருப்பத்தை விட்டார். ஆனால் இரண்டாவது மகன் கார்த்திக்கு அதே போல் சொந்த பந்தத்தில் பார்த்து சாதி சனத்தில், கோயம்புத்தூர் பக்கம் சொல்லுவான், சாதி சனத்தில் அவர் சேர்த்துறியான்னு, அதே போல் கட்டி வச்சு. அதனால் சிவகுமார் குடும்பம் எந்த கிசுலையும் இல்லை. அதே போல் தான் ஜோதிகா. இப்போ இதை ரசிகன் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிசு இருக்கான்னு பார்க்குறான். ஒன்றும் இல்லை. கிசு இல்லாமலே முடிந்த கதை ஜோதிகா சிவகுமார் குடும்பம் தான். அதனால் இது அந்த குடும்பத்தின் மீது திரையுலகத்தின் அத்தனை பேருக்கும் பெரும் மதிப்பு இருக்குது. அதாவது நீங்கள் இந்த சினிமா உலகத்தில் பெரிய ஜாம்பவான் எம்ஜி வல்லபன், பிலிமாலயா பத்திரிகையினுடைய ஆசிரியர். அந்த காலத்தில் 1 லட்சம் பத்திரிக்கை ஓடும். அவர் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு பெரிய எடிட்டர். யார்கிட்டையும் கவர் வாங்க மாட்டார், கை நீட்ட மாட்டார். கடைசியாக வறுமையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற பொழுது அவருடைய மகனுக்கு லயோலா கல்லூரியில் சேர்க்க முடியல, பணம் கட்ட முடியல. இந்த தகவல் சிவகுமார் தெரிஞ்ச உடனேயும் சூர்யா லயோலா ஸ்டூடெண்ட் இந்த எம்ஜி வல்லபனுடைய மகனுக்கு மொத்த பீஸையும் சூர்யாவை அனுப்பி கட்ட வச்சவர் சிவகுமார். சரியா? இப்போது ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க, அகரம் ஃபவுண்டேஷன். நிறைய பேருக்கெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் சிவகுமார் குடும்பம் திரையுலகத்தில் ஒரு கண்ணியமான குடும்பம்.